கான்சர் ஆகும்போது ஒருத்தர் நிறுத்திட்டே இருப்பா, ஒரே விஷயத்த வந்து பித்து பிடிச்ச மாதிரி சொல்ல, ஏதோ ரொம்ப நொந்து போயிருக்க போல இருக்கு, அவன் பேச முடியாது, ஏன் சும்மா இடையில பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நீ பேசு, நீ சொல்லுப்பா. சொல்லியா ஐயா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு நட்டமா இருக்கு. என் தென்னந்தோப்புல அத்தினி மரங்களோட இலை பிச்சு போட்டிருக்கு, இளநீ இலை திருடு போயிருக்கு. இதெல்லாம் யார் காரணம்? அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. உனக்கு மட்டுமே எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு தான் நடந்திருக்கு, நாங்க தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு ஏன் பிரச்சனை முக்கியம்? நீங்க பேசுற ஏன் பிரச்சனை முக்கியம்? சம்பளம் ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றா, தெரியுமா உனக்கு? நட்டமா போயிருக்கு, என்ன நடக்குது? டேய் நான் என்ன சொன்னேன்? வந்தவன் நான் என்ன சொன்னேன்? அவன் கஷ்டத்தை சொன்னோம்ல, மூத்தை மூடிக்கிட்டு உட்காந்துருந்தீங்களா? இப்ப எல்லாம் முடிஞ்சு ஒரு தீர்மானம் உண்டாக்கணும், என்னால கணக்கீங்க வாய அடக்கிக்கோ. ஐயா அவனை சொல்லும் மறுவாதிக்கீங்களா? ஐயா இப்படி எல்லாம் அடிச்சிட்டே இருக்க பொம்பளைங்க வர வேணாமா? யாருங்க யார் கரெக்ட் போறாரு? அப்ப நாங்க இனிமே வர வேணாமா பொம்பளைங்களா? இருடா இருடா சும்மா ஒன்னா ரெண்டா எவன் வீட்டு பக்கத்துல போனா ஃபுல்லா பிரச்சனையாவே இருக்குது. ஊர் பக்கம் பஞ்சாயத்துல உட்காந்து பேச தாண்டி மரத்தடியில உட்காந்து பேச பார்த்தாலும் எங்க பேசுறாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா அதுக்கு ஒரு தீர்வு மட்டும் எப்பவும் சொல்ல மாட்டேன்றீங்க, எப்ப பார்த்தாலும் பாத்துக்கலாம்ன்றீங்க. இங்க பிரச்சனையே சொல்லட்டும்ல, அதுதான் உட்காந்துருக்காங்களே, எவன் திறப்பாம பாரு, எவன் திறக்க மாட்டாங்க. ஐயா இங்க எல்லாம் உங்களுக்கு வேண்டிதான் இங்க கூட்டம் கூடுனது. என்ன ஏது சொல்லுங்க, ஒரு முடிவு. ஐயா நான் உங்களுக்கு தெரியும் மாட்டு பண்ணை வச்சிருக்கேன் ரொம்ப வருஷமா, உங்களுக்கே தெரியும் கடந்த 5 வருஷமா மாடுகள் பாலும் சுத்தமா கொடுக்கறது இல்லை. ஏன் மாடை வச்சுதான் விவசாயிகள்லாம் உழுதுட்டு இருக்காங்க. மாடெல்லாம் ஒவ்வொன்றா செத்து போயிட்டு இருக்கு, கையில கூட ஒரு காசும் நிற்க மாட்டேங்குது ஐயா. இவனை நம்பி தான் ஒரு 30 மாடு கொடுத்தேன் ஐயா, எல்லாம் இப்போ ஒவ்வொன்றா செத்துட்டு இருக்கு. காரணம் கேட்டால் தெய்வ குத்தவங்கிறான், என்ன ஏதுன்னு தெரியல. கொடுத்த மாடை திரும்ப உருப்படியா கொடுக்கவும் மாட்டேங்கிறான். இல்லை நீ உங்ககிட்ட கொடுத்த மாட்டுக்கு எனக்கு நஷ்ட ஈடு கொடுத்துட்டு நீ உன் நிலத்தை வாங்கிக்கோ. இல்லை நான் கொடுத்த மாடு உசுரோட இருந்து நஷ்ட ஈடு கொடுத்துக்கோ. மாடு உனக்குன்னு இல்லையா, கொஞ்சம் பேருக்கு போய் தான் இருக்குது. ஏங்களும் 2 கண்டுபிடிச்சு தான் போய் கிடக்கு, நொரதேவி கிடக்கா. பொதுவில் வந்து சண்டை போட்டுக்கிறீங்க. பொதுவா எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யல, அப்படித்தானே? என் வீட்டு மிளகா தோட்டம் தெரியும் இல்லையா, நானே கடன் வாங்கி போட்டேயா, எல்லாத்தையும் மிளகாலாம் புடுங்குறப்ப போட்டுட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைக்கெல்லாம் காது குத்த முடியலையா, இவனுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். ஊருட்டு போயிடலாம், அதான் நல்லதுயா, அதான் எனக்கு சரியான முடிவு. சரி வராதியா ஐயா, சரி வராதியா, சரி வராதியா. பஞ்சத்துல முரட்டப்படாதீங்கப்பா எல்லாரும். எல்லாருக்கும் இதே முடிவு தானா? ஆமா, நடந்தா பார்த்தா அப்படிதான் நடக்குதுங்க. 1 வருஷமா 2 வருஷமா 15 வருஷமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்துச்சு. அதான் எப்படின்னு கேட்க, அதனால நான் கூட்டம் கூடி கொண்டு வந்திருக்கேன். என்னைக்கு இல்லாத ஒரு கூட்டம் இன்னைக்கு தொடங்கி இருக்கோம்ல, ஒத்துழைக்கீங்களால எவனாச்சும்? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குல்ல. இந்த அந்த பிள்ளை அவள அக்காவை தொலைச்சு நிக்கால, அவங்கள பையன் போச்சு, மாடு போச்சு, நெல்லு போச்சு, உணவா பாக்குற எல்லாமே போச்சு. எனக்கு பையன் அடி pa 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 pa